பங்குன்னு சொல்றீங்க, சென்செக்ஸ்ன்னு சொல்றீங்க. இந்த சென்செக்ஸ் பங்கு இந்த 2ஐயும் வந்து அவர் எப்படி வேறுபடுத்திப்பார்? சந்தைக்குள்ள முதல்ல வரப்போதே இந்த பங்கு சந்தையினோட அடிப்படை டிரான்சாக்ஷன் என்ன? வாங்கிறது விற்கிறதுங்கிறது மார்க்கெட். இது என்னது? பங்கு சந்தை. இது வந்து முதலீட்டு களம் இல்லை. ஒரு பேங்க் ஆர்டியோ ஒரு ரியல் எஸ்டேட்டோ என்னுடைய பார்வையில் தங்கமே ஒரு முதலீடு இல்லைன்னு சொல்றாங்க. தங்கம் வந்து முதலீடே இல்லை. அது ஏறினால் மதிப்பு. பங்கு சந்தையை பொறுத்தவரையிலையும் யாரோ சொல்கிறாங்க அவங்க சம்பாதிச்சுன்னு தான் சார் இருக்காங்க. க்ரோட்ஸ் கணக்கில் போட்டு பண்ணுறவங்க இன்றைக்கெல்லாம் ஆல்கோரிதம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது நம்மள மாதிரி சாமானிய விஷயம் தெரியாமல் உள்ள வந்து கையை சுட்டுக்கிறோம். வாழ்க்கையின் எல்லைக்கெல்லாம் போக வேண்டிய செய்திகள்லாம் பார்க்குறது மனசுக்கு இல்லை. காரணம் என்ன? அறியாமையா. செய்கூலி சேதாரம்னா தங்கத்துக்கு மட்டும் கிடையாது, இதுவும் செய்கூலி சேதாரம் தானே. உங்கள் பணத்தை போட்டு நீங்கள் வாங்கினாலும் டேக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் இருக்கு, புரோக்கரேஜஸ் இருக்கு, இதெல்லாம் கணக்கு போடணும். அப்போ உங்களுடைய என்ட்ரி கரெக்டாக இருந்தால் மேலே ஏறப்போது விற்று பொறுமை அப்படியே கடைபிடிக்கணும். இப்போ நிறைய பேர் இப்படி வந்து இதில் விழுந்து மாட்டிக்கிட்டு தான் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பொழுது விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்ஸ் லாஸாக வந்துருங்க, நமக்கு இது ஒத்து விடாதுன்ட்டு வந்துடும். அது யாரும் அந்த முடிவு எடுத்துறாது காரணம் தான் அவ்வளோ பிரச்சனை. இதில் வந்தால் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்யணும் சார். பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் எல்லா பிஸ்னஸ்லையும் தான் சார் லாஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று வச்சுட்டு போனால் நம்ம பேசாமல் போகிறோன்ட்டு வரதில்லை. இந்த விட்டதை பிடிக்கிறேன்னா பணத்துக்கு கொண்டு விட வேண்டியதாக இருக்குது. இந்த இண்டெக்ஸுங்கிறது உலக அளவில் அந்தந்த நாட்டினுடைய இண்டெக்ஸ் தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை காமிக்கிறது. இப்போ தைவான் அப்படி இருக்குது, சைனா அப்படி இருக்குது, இந்தோனேஷியா அப்படி இருக்குது, கோஸ்பி கொரியா அப்படி இருக்குது. இது மாதிரியெல்லாம் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய இண்டெக்ஸ் தான் ஒவ்வொரு நாட்டினுடைய ஒரு மேலோட்டம். இந்தியான்னு பார்க்கும்போது சென்செக்ஸும் நிஃப்டியும் அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? நம்ம முதலீடு, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ரோ பிளானர் கோவை விஸ்வநாதன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ்மேன்ஸ், ஒரு மிகப்பெரிய தொழிலில் இருக்கிறவங்கிறத தாண்டி ஒரு சின்ன தொழிலில் இருக்கிறவங்களும், ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஃப்ரெஷர்ஸாக என்ட்ரு ஆகுறவங்களும் வந்து இப்போ வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஆபத்து இருக்குதுன்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. அந்த ஆபத்துகளை எப்படி வந்து நம்ம வந்து தவிர்ப்பது? விளக்கு நெருப்புன்னு தெரியும், பாதுகாப்பாக தான் அந்த விட்டில் பூச்சி சுத்தம். சில நேரங்களில் விளக்கின் மேல் ஆர்வம் கொண்ட விட்டில் பூச்சி அதுக்குள்ளேயே ஊழ்ந்துடுது. காரணம் பேராசை, திட்டமிடல் இல்லாதது, முறையாக கற்றுக்காதது. இதனுடைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். சார், ஒரு எம்பிஏ படிக்கிறோம். எம்பிஏல தியரி, பிகாம் தியரி. அங்கே படித்ததுக்கு எதிர்மாறாக இங்கே பங்கு சந்தையில் நிகழ்வுகள். அப்போது அது வந்து தியரி, இது ப்ராக்டிக்கல். ரெண்டையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அதில் படிச்சுட்டு இதில் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் முறையாக அப்ளை பண்ணினால் இது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு ட்ரேடராக இருந்தால் எல்லாமே கெயின் வித் பெயின். ஓகே, கெயின் வேணும்னா கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். அப்போ நோ கெயின் நோ பெயின் அப்படின்னா வேறு பிஸ்னஸ் தான் பார்த்தோம். இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ரிஸ்க்கு தெரியாமல் இதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ட்ரேடிங்கோ பண்ணினா யாரையும் குறை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. சந்தையை பொறுத்தவரையிலையும் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது, விற்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது. நான் ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். இதில் நிறையா செக்டார் இருக்குது. அந்த செக்டாருக்கு ஒரு நியூஸ் வந்ததுன்னா பாசிட்டிவாக வந்தால் பாசிட்டிவ் இம்பேக்ட். அந்த செக்டாரில் நிறையா நிறுவனங்கள் இருக்குது. அதில் அடிப்படையாக அந்த நிறுவனம் ஸ்ட்ராங்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போ அது செக்டார் ஏறித்துனா எல்லா ஸ்டாக்கும் ஏறுதான்னு சொல்ல முடியாது.
ஒன்று. இண்டெக்ஸுங்கிறது தொகுப்பு. நிஃப்டி 50 மிட் கேப் 100னா அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்கில் ஒரு 10 ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் தூக்கி விட்டுதுன்னா இண்டெக்ஸை தூக்கும். ஓகே. மீதி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே தான் இருக்கும். இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கி ஒரு செய்தி சார், இன்று சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்வு, முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு நியூஸ் பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்னை மாதிரி ஆள்கிட்ட என்ன கேட்பீங்க? சார் பரவாயில்ல சார், நீங்கள் நல்லா சூப்பர் தட்டு நல்லா அடி சம்பாதிச்சிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்கிட்ட இருக்கிற பங்கு சற்று கேள்விக்குறி தானே. மற்றவங்களுடைய பார்வையில் செய்தியின் அடிப்படையில் பங்கு சந்தை உயர்வு. ஓகே. கையில் இருக்கிற ஸ்டாக்கு நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 600ல் வாங்கினோம், இன்றைக்கி 200ல் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லலாம். ஸ்டாக்ஸ் எதுவுமே ஏறலை சார். இண்டெக்ஸ் அப்படியே பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்காங்க. எப்படி நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த இண்டெக்ஸுங்கிறது உலக அளவில் அந்தந்த நாட்டினுடைய இண்டெக்ஸ் தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை காமிக்கிறது. இப்போ தைவான் அப்படி இருக்குது, சைனா அப்படி இருக்குது, இந்தோனேஷியா அப்படி இருக்குது, கோஸ்பி கொரியா அப்படி இருக்குது. இது மாதிரியெல்லாம் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய இண்டெக்ஸு தான் ஒவ்வொரு நாட்டினுடைய ஒரு மேலோட்டமாக. இப்போ நம்ம இந்தியான்னு பார்க்கும்போது சென்செக்ஸும் நிஃப்டியும் அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம முதலீடு, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் செல்லிங் வந்ததுன்னா இப்போ 24,000 இருக்கிறது 18,000 வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அந்நிய முதலீட்டாளர் ஒரு பக்கம் விற்றுக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம ஆள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்க போகிறீங்க, அதுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்போ யாரோ விற்கிறாங்க தானே வாங்குறாங்க. இதுதான் இப்போ ட்ரெண்டு. ஓகே. ஓகே. இப்போ வந்து உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து தெரியும், சென்செக்ஸ் ஏறினாலும் ஷேர் அங்கே இருக்கக்கூடிய பங்குகளின் மதிப்பு குறைவாக தான் இருக்குன்னு உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் தெரியும். இப்போ ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷராக உள்ளே வர்றாரு, இல்லைன்னா புதுசாக ஒருத்தர் உள்ள பார்க்குறாருன்னா அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செய்திகளில் வந்து 1000 புள்ளிகள் உயர்வு அப்படின்னு சொன்னால் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பான்மையில் உள்ளே போவார். அப்போ அவர் வந்து அந்த இடத்துல வந்து எதை வந்து கவனிக்கணும்? இந்த பங்குன்னு சொல்கிறீங்க, சென்செக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இந்த சென்செக்ஸ் பங்கு இந்த ரெண்டையும் வந்து அவர் எப்படி வேறுபடுத்தி பார்க்குறது? கண்டிப்பாக நான் கொஞ்சம் நல்ல விவரமாகவே சொல்கிறேன், ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சொல்கிறேன். சந்தைக்குள்ளே முதல்ல வரப்போதே இந்த பங்கு சந்தையினோட அடிப்படை டிரான்சாக்ஷன் என்ன? வாங்கிறது விற்கிறதுங்கிறது மார்க்கெட். இது என்னது? பங்கு சந்தை. சந்தை என்றால் கொடுப்பவர் இருப்பார்கள், வாங்குபவரும் இருப்பார்கள். இது வந்து முதலீட்டு களம் இல்லை. ஒரு பேங்க் ஆர்டியோ, ஒரு ரியல் எஸ்டேட்டோ, என்னுடைய பார்வையில் தங்கமே ஒரு முதலீடு இல்லைன்னு சொல்கிறாங்க. தங்கம் வந்து முதலீடே இல்லை, அது ஏறினால் மதிப்பு. ஆனால் அது ஒரு ஹெட்ஜிங் ஃபண்ட். வெள்ளி ஹெட்ஜிங்கே வைக்கிறது இல்லை, தங்கத்தை தான் கரன்சிக்கு ஈக்குவலாக ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. தங்கம் பார்த்துட்டு இருக்கலாம், பேசிவ் இன்கம் இல்லை. பேசிவ் இன்கம்னா என்ன? ஒரு முதலீடு போட்டுட்டிங்கன்னா அதில் இப்போ ஒரு பாண்ட் இருக்குது, என்எஸ்சி பாண்ட் இருக்குது, பேங்க் எப்படி இருக்குது, அது போட்டுட்டா உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் பேசிவ். ஒரு இடம் காலி இடம் இருக்குது, காலி இடத்த நீங்கள் வாடகைக்கு விடலாம், கட்டி வசதி இருந்தாலும் வாடகைக்கு விடலாம். அப்போ காலி இடம் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருது இல்லையா? அது மாதிரி பங்குச்சந்தை வந்து ஒரு முதலீடு செஞ்சால் நிலையான வருமானமாக இல்லை. இது விற்பனை அன்று வாங்க விற்கக்கூடிய தளம். அப்போது சாதாரணமாக சொல்கிற ஒரு தக்காளி வியாபாரம் பண்ண போகிறோன்னா தக்காளியை கூட எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், ரைட்டு. அப்போ வாங்குகிற விலையிலேருந்து விற்பனை விலையே என்ன? அப்போ புரோக்கிங் இருக்குது, ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி இருக்குது, முதலீடு இருக்குது, நம்ம உழைப்பு சம்பளம், இதெல்லாம் கணக்கு போடுறோம் இல்லையா? அப்போ கணக்கு போட்டு தான் அந்த டேமேஜ் ஆகிற தக்காளிக்கு விலை எதில் வைக்கிறோம்? இதில் தான் விற்கிறோம். நான் கேட்டேன், ஏப்பா இந்த தக்காளி வீணாக போது தூக்கி கொட்டுறீங்களே, நேற்று எனக்கு ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுத்துருக்கோம் சார், அது ஏற்கனவே சேர்த்து உங்கள்கிட்ட வாங்கிட்டோம் சார் அப்படின்றார். இது ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடியது. அப்போ அது மாதிரி நீங்கள் திட்டமிடல் வேணும், கால்குலேட்டிவ் வேணும், இதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லையே. புதுசாக வரவங்களுக்கு இதெல்லாம் தெரியறது இல்லையே. இதில் புரோக்கரேஜஸ் இருக்குது, டேக்ஸஸ் இருக்குது. செய்கூலி சேதாரம்னா தங்கத்துக்கு மட்டும் கிடையாது, இதுவும் செய்கூலி சேதாரம் தானே. உங்கள் பணத்தை போட்டு நீங்கள் வாங்கினாலும் டேக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் இருக்குது, புரோக்கரேஜஸ் இருக்குது, தனி இருக்குல்ல, இதெல்லாம் கணக்கு போடணும். அப்போ உங்களுடைய என்ட்ரி கரெக்டாக இருந்தால் மேலே ஏறப்போது விற்று பொறுமை நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரலையும்
யாரோ சொல்கிறாங்க அவங்க சம்பாதிச்சாங்க, இவங்க சம்பாதிச்சுன்னு தான் சார் இருக்காங்க. க்ரோட்ஸ் கணக்கில் போட்டு பண்ணுறவங்க இருக்கா, இன்றைக்கெல்லாம் அல்கோரிதம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது நம்மள மாதிரி சாமானியன் விஷயம் தெரியாமல் உள்ளே வந்து கையை சுட்டுக்கிறோம். சில டயத்தில் வாழ்க்கையின் எல்லைக்கெல்லாம் போக வேண்டிய செய்திகள்லாம் பார்க்குறது மனசுக்கு வேதனையாக இருக்குது. காரணம் என்ன? அறியாமையா இல்லை பேராசையா புரியல. அப்போது உங்கள் கையிலேயே பணம் இருந்தால், உபரியாக இருந்தால் இதுக்குள்ளே வாங்க, முயற்சி பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை வச்சு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த வர்த்தகம் செஞ்சாலும் கேரண்டி கிடையாது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா நீங்களும் ஃப்ரெண்டு போய் ஒரு பீஸா பர்கர் சாப்பிட்டீங்கன்னா 500 1000 ரூபா லாஸ் ஆகிற மாதிரி நினச்சிக்கிட்டு திருப்திப்பட்டுன்னு போயிடலாம். நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு போடலைன்னா பல ஆயிரங்கள் 20,000 30,000 லாஸ் ஆகிற போகுது. யாரையும் குறை சொல்ல முடியாதே. அதனால் கற்றல் அண்ட் தென் உள்ள ட்ரேடிங். எடுத்த உடனே இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க. எடுத்த உடனே சார் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்னு போகிறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் போகவே கூடாது சார். அதெல்லாம் டைம் பவுண்டு. இப்போ ஒரு ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் ஒரு நிறுவன பங்குகள் எதோ ஒன்று அசோக் லேண்டோ, டாடா மோட்டாரோ, இல்லை மாருதியோ, இல்லை இன்போஸ் ஏதோ வாங்குறீங்கன்னா இது கேஷ் மார்க்கெட். ஓகே. இது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ 2 வருஷம் கழிச்சு அது ஏறும் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நானும் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இறங்கினாலும் பாதி பணம் போனாலும் என்றைக்காவது ஏறுற அன்றைக்கி சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10,000 வச்சுக்கிட்டு உள்ளே வர்றது, ஆப்ஷன் வாங்க வேண்டியது, ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்க வேண்டியது, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண வேண்டியது, ஒய்ஃப் ஜுவல்ஸை வச்சு வாங்க வேண்டியது, அதில் ஹியூஜ் லாஸ். ஏன்னா அதில் டைம் பவுண்டு, டைம் டீகேன்னு சொல்லுவாங்க. நாளுக்கு நாள் கரைஞ்சிக்கிட்டே வந்து இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 பைசாவில் முடியும். கரைஞ்சிரும். கல்புரத்தை திறந்து வச்சிங்கன்னா, பெட்ரோல் டேங்கை திறந்து வச்சிங்கன்னா பெட்ரோல் டை ஆகிடும். எப்போ போச்சு எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி உதாரணம் டைல்யூட் ஆகிடும். ஓகே. அப்போ நிறைய பேர் இப்படி வந்து இதில் விழுந்து மாட்டிக்கிட்டு தான் அதை விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்ஸ் லாஸா வந்துடுங்க, நமக்கு இது ஒத்து வராதுன்ட்டு வந்துடணும். அது யாரும் அந்த முடிவு எடுக்கிறது காரணம் தான் இவ்வளோ பிரச்சனைகள். அதனால் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். ரெண்டாவது ப்ராப்பராக அது கற்றுக்கோங்க, கற்றுண்டு செய்யுங்க. எதாக இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க. அவர் கேட்டுக்கிட்டு செய்யுங்க. அவர் சொன்னதையும் நீங்கள் உடனே ஃபுல்லாகவும் நம்பாதீங்க. ஏன்னு கேட்டாலும் உங்களுக்கு தான் டெக்னிக்கல் பார்க்க தெரியல. இந்த லெவல் வந்திருக்கா, இது மேலே போகுமா இல்லை கீழே இறங்குமா, நிறைய அதில் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது சார். நான் ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு 44 இண்டிகேட்டர் இருக்குது. இதில் இந்த ரோடு இப்படி போகும், இந்த பக்கம் இப்படி போனால் 45 கிலோமீட்டரில் இப்படி போனால் தாம்பரம், இப்படி போனாக்கா பூந்தமல்லின்னு காமிக்குது இல்லையா? நாம் வேணும்னே தாம்பரம் ரோட்டில் போயிட்டு பூந்தமல்லிக்கு போனோம்னா எப்படி கிடைக்கும்? நாம் ஆப்போசிட்டில் போகிறோம். அந்த இண்டிகேட்டர் வழித்துணையாக வராது, ஆனால் வழியை காட்டும். அந்த வழியில் நீங்கள் போகணும். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் லேர்ன் அண்ட் ஏர்ன் தான். ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. பை அட் லோ, செல் அட் ஹை. இந்த மார்க்கெட்டில் சப்ளை இருக்கும், டிமாண்ட் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அக்யூமுலேஷன் இருக்கும். இதுதான் சார் இந்த மார்க்கெட்டு. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் லாங்குன்னு சொல்லுவாங்க. வாங்கி ஒரு இடத்துக்கு போனால் விற்பாங்க. லாங் அப்படின்னா வாங்கி விற்கிறது, ஏறும்னு நினச்சி வாங்குறது. அந்த இடத்துல செல்லிங் வரும். ஏன்னா இவன் ப்ராஃபிட் புக் பண்ணுறது விலை இறங்கும். நாம் என்ன பண்ணுவோம், இவ்வளோ தூரம் ஏறிச்சோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகாதான் அங்கே போய் வாங்கிறது. இவன் தலால் கட்டிவிட்டு அவன் ப்ராஃபிட் எடுத்துன்னு போயிடுவான். அப்போ நாம் என்ன சொல்லுவோம், நான் வாங்கினா இறங்குது. மார்க்கெட் தவறு இல்லை, தவறு இங்கே செலெக்ஷன் பண்ணுறோம். அதேமாரி எங்கே போய் நீங்கள் வாங்கணுமோ பாட்டம் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய்ட்டு பேனிக் ஆகி மேலே ஹையில் வாங்கிட்டு இங்கே விற்றுறது. விற்றுட்டா நான் விற்றக்கப்புறம் பாரு மறுபடியும் ஏறுது. அதுக்கு பங்கு சந்தை மார்க்கெட்டு என்எஸ்சியாக இருக்கட்டும், பிஎஸ்ஆர் இருக்கட்டும், கமாடிட்டியாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், எல்லாம் அதுக்குன்னு அவங்களுடைய பாதையில் போகிறது. அதுக்குன்னு சில டெக்னிக்கல் சாராம்சம் இருக்குது. நமக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் வர்த்தகம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். நானும் நீங்களும் வியாபாரம் பண்ணுறதில்ல. நமக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இதை மனசில் வச்சுட்டு செஞ்சாலே நமக்கு ஒரு பயம் வரும். திரும்பி சொல்கிறேன், கடனாக வாங்கி இந்த சந்தையில் செய்வர்களுக்கு உத்தரவாதம் எதுவும் சொல்ல முடியாது. உபரியான பணத்தை வச்சு ஆரோக்கியமாக டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி செய்கிற வர்த்தகருக்கு ஓரளவுக்கு பலன் இருக்கலாம். ஓகே.
இப்போ நீங்க சொன்னீங்க, இந்த மார்க்கெட்லயே வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பிசினஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இருந்தாலும் பல ஆண்டுகளாக வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, இப்போ சமீபத்தில கூட ஒரு செய்தி பார்த்தோம். இந்த ஷேர் மார்க்கெட்ல பணத்த போட்டு இழந்து குடும்பத்தையே வந்து கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அடடா! மாரி ஒரு ஆ. வீடியோ நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாரியான சூழல் எல்லாம் எப்படி அமையுது? அவருக்கு அந்த ஸ்டாப் லாஸ்க்கான ஒரு ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கு. இருக்கு. இருந்தாலும் அதையும் கடந்து அவங்க வந்து மொத்த பணத்த உள்ள கொண்டு போய் இழக்குறாங்கன்னா, அது அங்க அவங்க என்ன விஷயத்த வந்து கவனிக்க தவறுறாங்க? கவனிக்க தவறாங்கிறத விட சார், ஒண்ணு கிரீடு, பேராசை. ம். பேராசை ஒண்ணு இயல்பு. கொஞ்சம் நஷ்டம் ஆறது லாஸு. இல்ல இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற இதுவே வந்து அந்த பேராசைய தூண்டி விடக்கூடிய ஒரு இதா இருக்கா? பார்வையின் கோணத்துல இருக்கு. ம். சார் உங்களுக்கு தான் நான் இப்போ வந்து சார் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்களேன். ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பர் ஃப்ரீஸ், லோயர் ஃப்ரீஸ், அப்பர் சர்க்யூட், லோயர் சர்க்யூட். இந்த விலைக்கு மேலே போகக்கூடாது, ம். இந்த விலைக்கு கீழே இறங்கக்கூடாது. அப்போது அது பேண்டு வச்சுருக்காங்க இல்லையா? ம். அதுமாரி நீங்களும் உள்ளே வரும்போது எனக்கு இந்த லாபம் கிடைச்சா போகிறோம், இந்த லாஸ் வந்தால் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு ரிஸ்க் ரிவார்டை டிசைட் பண்ணுறது இல்லை. ம். நாம் ரிவார்டை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது இன்னும் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் தானே இறங்கியிருக்கு, கீழே ஆவரேஜ் பண்ணலாம். அதை விட மார்க்கெட்டில் ஒரு பெரிய தவறு எல்லாரும் செய்கிற தவறு, இந்த ஆவரேஜ் பண்ணுறேன். ஆவரேஜ் எதுக்கு பண்ணணும் சார்? நீங்கள் ஒன்று வாங்கிட்டீங்க, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, 90 ரூபா வந்தால் ஆவரேஜ் பண்ணுறது, மறுபடியும் 80 ரூபா வந்தால் ஆவரேஜ் பண்ணுறது. அப்போ ட்ரக்கில் கொண்டு கொட்டணும் பணத்தை, எல்லாத்தையும் இது வாங்கிட்டு இருக்கு. இது கடல். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஒரு பெரிய ஓஷன். அப்போது ஆனால் ஒரு இடத்துல வந்து திரும்பும். சார் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி எனக்கு இந்த பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம், இதில் ட்ரேடு பண்ணணுன்னு எனக்கு ஊக்குவிச்சது இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் சார். பட் நான் இன்றைக்கி சுதாரிச்சுட்டு பொறுமையாக இருந்தேன், விழிப்புணர்வாக இருந்தேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இதை முடிச்சிடுறேன். ம். ஆந்திரா பேங்க்குன்னு ஒரு ஷேர், இப்போ ஆந்திரா பேங்க்கில் அது மெர்ஜர் வித் யூனியன். ஆந்திரா பேங்க்கு 123 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் இந்த டெக்னிக்ஸும் பிடிக்கல. மாமா வாங்கினார், தம்பி இதை வாங்க நல்லா இருக்குன்னாரு, வாங்கிட்டேன். நான் வாங்கினப்போ 2 ரூபா ஏறிலாம். 100 ஷேர் வாங்கினா 1,23,000 ரூபாய்க்கு. எப்போ 98. ம். ம். 98ல் 1,4 லட்ச ரூபாய் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நான் செஞ்சுட்டு ம். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து பார்த்தோன்னா இறங்கிட்டே இருக்குது சார். இறங்குது 42 ரூபாய்க்கு வந்துட்டான் சார். 80,000 ரூபாயே காலி. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அப்போ விற்கணுன்னா 42,000 ரூபா. அப்போ எனக்கு பணம் போட்டு அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும் நுணுக்கம் யாரும் எனக்கு சொல்லித்தரல, நானும் கற்றுக்கல. ம். அப்போ 42,000 இருக்குது, 42,50 வந்துட்டு சார். அங்கேருந்து மெதுவாக ஏறினான் சார். ஏறி ஒரு 6 மாதம் சென்று 126 ரூபாய்க்கு வந்தான் சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் வெயிட் பண்ணினேன். என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, இறங்க ஆரம்பிச்சிருது, கேர்ந்து தானே மேலே வந்திருக்கு. ம். இப்போ மேலே வந்தால் கீழே போயிருக்குல்ல. அந்த நிறுவனம் மூடிட்டு போகிற நிறுவனமா இல்லை, யாரோ வர்த்தகர்கள் ஒருத்தர் வாங்குறாங்க, விற்கிறாங்க, செல்லிங் கொடுத்துருக்காங்க, ஏதோ பேட் நியூஸோ குட் நியூஸோ ஏதோ இம்பேக்ட். அப்போ அது மாதிரி வரும்போது இருந்துட்டு சார். அப்போ நான் லாபம் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு சில மாதக்கணக்கு ஆச்சு. அது மாதிரி பொறுமையாகவும் இருக்கணும். இதில் வந்தால் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்யணும் சார். பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் எல்லா பிஸ்னஸ்லையும் தான் சார் லாஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பங்குச்சந்தை வந்து ஒரு பெரிய நியூஸாக பேசுவீங்களா? எந்த பிஸ்னஸும் லாஸ் இல்லை. அவன் சொத்தை விற்றுட்டு போனவனுக்கான் ஏதோ வேறு ஒரு தொழில் செய்கிறாங்க, காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ட்ரெண்டு மாறிடுது, அந்த பிஸ்னஸ்ஸு டவுன் ஆகிடுது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு பேக்கரி வைக்கிறான் சார், நல்லா ஓடிக்கிட்டு தான் சார் இருக்குது. ஏற்ற மாதிரி ஒரு பேக்கரி வந்துட்டான், சைடில் ஒரு பேக்கரி விட்டான். உங்களுக்கு கிடைச்ச லாபம் பிரிஞ்சு தானே அங்கேயும் போகும். ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ இதில் நஷ்டம் தானே. அப்போ உடனே என்ன பண்ணுவீங்க, கடையை மூடிட்டு விற்றுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறீங்க, அந்த செல்ஃப் ஹெல்ப்லாம் விற்றுட்டு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள அது மாதிரி நம்ம செய்கிறோமா? ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று வச்சுக்கணும், வச்சுட்டு போனால் நம்ம பேசாமல் போகிறோன்ட்டு வரதில்லை. இந்த விட்டதை பிடிக்கிறேன், அப்போ விட்டதை பிடிக்கிறேன்னா பணத்துக்கு வந்து விட வேண்டியதாக இருக்குது. அந்த கடை முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான், மூடிட்டு வேறு பிஸ்னஸ்க்கு போயிட்டாங்க. இதில் போக முடியறதா? போகிறதில்ல. அதனால தான் ஒரு யதார்த்தமான ஒரு நடைமுறையை சொல்கிறேன். கற்றுக்காத ஒன்று, ட்ரெண்டு தெரியாத ஒன்று, ஃபியர் அண்டு கிரீடு,
இதுதான் சார் காரணம் பங்குச்சந்தையினுடைய சரிவு. என்னுடைய ஒரு 24 வருஷம் அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு யதார்த்தமான உண்மை. பட் நான் காத்திருந்து என்னுடைய லாபம் ஒரு ₹2 லாபத்துக்கு கிட்டத்தட்ட 10-11 மாதம் வெயிட் பண்ணினேன். அப்போ தான் இந்த பங்குச்சந்தையிலும் இப்படி இருக்கான்னு சொல்லி எனக்கு கற்றுக்கிற ஆர்வம் வந்தது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடு பண்ணினேன். எனக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிது. ஆனால் ட்ரெண்ட் இஸ் அர்பன்ட்னு பார்த்து நிதானமாக தான் இருக்கும். ஒரு தூண்டிலில் மீனை போட்டுட்டா அந்த மீன்காரன் தூண்டில் போட்டு அவன் அசைகிறதில்ல, அவன் காலில் எறும்பு பிடிச்சா கூட நகர்றானா இல்லை, அவனுக்கு கண்ணெல்லாம் தூண்டில் வர மீன் தான். அது மாதிரி காத்திருந்து தான் செய்யணும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ புதுசாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட் உள்ளாடி வரவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறதே வந்து இந்த ஆப்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப லோ பட்ஜெட்லேருந்தே அதை வந்து பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்காக அதை தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி அதில் தான் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக உள்ள வரவங்களுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் சொல்ல ஒரு விஷயம். யதார்த்தமாக சொல்கிறேன் சார், மார்க்கெட்டு எந்த டயத்தில் ஏறும் எந்த டயத்தில் இறங்கணும் சொல்ல முடியாது. மழை எப்போ வரும் எப்போ நிற்கணும் சொல்ல முடியாது. இதெல்லாம் மாதிரி தான் சார் சந்தையும். நாம் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆப்ஷன்ஸு எடுத்த உடனே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டால் ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணணும். ஒரு 3 மாதம் 4 மாதம் கொஞ்சம் லோவர் ரேட்டில் வாங்கணும், ஹை ரேட்டில் போகணும். அப்போ இந்த நிறுவனங்களுடைய இயக்கம், சந்தையினுடைய இயக்கம், எந்த செக்டார் எப்படி சீசன், இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு 3 செக்டார் நல்லா இருக்கும். இப்போ போய் ஐடி செக்டார்லாம் போட்டால் அது இறங்கிட்டு இருக்கிற டயத்தில் போட்டால் அது இறங்கிட்டு தானே இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் செக்டாரோ, ஒரு ஆட்டோ செக்டாரோ, ஒரு டிஃபென்ஸ் செக்டாரோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரெண்டு மாதிரி பண்ணணுங்கிற நுணுக்கத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும், அப்டேட் நியூஸில் இருக்கணும். அதுக்கு நிறையா யூடியூப்பில் சேனல்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். யாராவது ஸ்டாக்கை வாங்குங்க, ஆப்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறது மட்டும் பார்க்குறோம். நியூஸுக்குன்னே நிறையா சேனல்ஸ் இருக்குது. யூடியூப்லேயே நட்சலாக சொல்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கணும், மார்க்கெட் அப்டேட் பார்க்கணும். சார், கொரியா பிஸ்னஸ்க்கும் நம்ம இந்தியா மார்க்கெட்டுக்கு என்ன சார் சம்மந்தம்? சவுத் கொரியா கோஸ்பி இண்டெக்ஸ் வந்து 5% இறக்குதுன்னு நம்ம மார்க்கெட்டை இறக்குறோம் சார். அப்போ இதுக்கு என்ன லிங்க்னா, அங்கே செமிகண்டக்டர் பிரச்சனை இஷ்யூ ஆகிடுது. அப்போ இங்கே இருக்கிற செமிகண்டக்டர் பாதிக்கும். அப்போ இந்த செமிகண்டக்டர்லாம் இறங்கும். திடீர்னு கவர்மெண்ட்டோ அல்லது வந்து டேக்ஸ் இஷ்யூவோ ஏதாவது ஒன்று வந்ததுனாக்கா நெகட்டிவ் இம்பேக்ட் வரும் இதுக்கு. அல்லது அதே ஒரு சலுகை பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க, அந்த ஸ்டாக்கு ஏறும். இப்போ ஒன்றும் வேண்டாம், நேற்றுக்கு முந்தா நாள் பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்துக்கு KNS டெக்னாலஜின்னு ஒரு ஸ்டாக்கு சார், ரொம்ப 8000 ரூபா இருந்த ஸ்டாக்கு 3100 இருந்தது. நேற்றுக்கு ஒரு நியூஸ், ஒரு ரிலாக்ஸேஷன், டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க, சலுகைகள் அப்படின்னோடனே 2 நாளில் 300 ஏறிட்டான் சார். இன்றைக்கி ஹை, டெய்லி ஏறின்னு இருக்கான். அப்போ டெய்லி இறங்கிட்டு இருந்தவன் ஒரு நியூஸ்க்காக காத்திருக்கான், ஏறலாம். அதெல்லாம் நம்ம அப்டேட் இருந்துக்கணும். இதெல்லாம் இத்தனை விஷயங்கள் பார்த்தா தான் சார் பங்குச்சந்தையில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். ரெண்டாவது, நாங்கள் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்க சார், உடனே பூமர் அங்கிள் பழசெல்லாம் பேசுகிறான்னு கமெண்ட்ஸ் வரும். நான் அதுக்காக சொல்லலை, ஒரு ஒப்புகிறதுக்காக சொல்கிறேன். அப்போது வந்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிஸு, இது மாதிரி இந்த டிவி நியூஸஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் சார். ஒரு நிறுவனம், நல்ல நிறுவனம் வாங்குங்க, வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருப்போம், கொடுத்துருவோம். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இந்த ட்ரேடிங்கிறதெல்லாம் இப்போ ஜாஸ்தி பண்ணினது இல்லை சார். என்றைக்கு ட்ரேடிங் வந்தது, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது, நிறையா புரோக்கிங் கம்பெனிஸோடைய அட்வைசஸ்ஸு, நிறையா வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸ் அட்வைசஸ்ஸு இதெல்லாம் வர ஆரம்பித்தோடனே அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. அது நம்ம சொல்ல முடிவு நாம் தான் எடுக்கணும். அதுக்காக சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி செய்யணும். அதனால் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாக இருக்கணும். தயவு செஞ்சு விஷயம் தெரிஞ்சவங்களே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் காசு போயிடும். அதனால் ஆப்ஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். நல்ல ஸ்டாக்ஸு, ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை பார்த்து வாங்கணும். வாங்கி பகுதியாக வாங்கணும். 1 லட்சம் இருந்தால் 1 லட்சம் ஒரே நாளில் வாங்கக்கூடாது. பகுதியாக வாங்கணும். பகுதியாக பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வர்றது கொஞ்சம் பாதுகாப்பானது. முதலை பாதுகாக்கிறது தான் முக்கியமே தவிர உங்களுடைய லாபத்தை கண்காணிக்காதீங்க. முதல்ல கவனம் செலுத்துங்க, லாபத்தை அவர் கொடுக்குற போது வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக உள்ளாடி வரவங்களுக்கு பல டிப்ஸாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அருமையான ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நிறைய செய்திகள் இருக்குது. பங்குச்சந்தையை பற்றி நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம். என் அனுபவங்களும் படித்ததையும் சொல்லலாம். நேரங்காலத்தை அனுசரித்து அடுத்த பதிவில் இன்னும் நிறையா விவரங்கள் பேசுவோம். எப்படி நம்ம இதை வாங்குறது, அதுக்கான என்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ன்னே நம்ம ஒரு 2-3 பதிவு போடுவோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நேயர்களுக்கு நன்றி. எப்போ வந்து ட்ரை பண்ண போகிறீங்க? சோழன் மேஸ்
அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். Meriba Paneer Soda. I trust Meriba.